Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமா நம்மளை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தினசரி நாம் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த நாளிலும் கூட ஒரு குறிப்பிட்ட வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பைபிள் ரீடிங் இஸ் so much important for a Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு வேத வாசிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. பழைய போதகர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 சிறகுகள் 2 கண்கள் அப்படின்னா அது ஜெபமும் வேத வாசிப்பும். இந்த பைபிள் ரீடிங் பத்தின சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த மாத டிவோஷன்ஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஒரு சில வசனங்கள் நாம் தியானிப்போம். 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவளாக இருக்கிறது. You may ask one question, why do I need to read Bible? நான் ஏன் வேதத்தை படிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த வேதத்தை படிக்கிறது அவ்வளவு இம்பார்ட்டனா அப்படின்னா அதுக்கான பதில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த வேத வசனம் எப்படிப்பட்டதுன்னா, இட்ஸ் காட் பிரெத் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுனா இது 40க்கும் மேற்பட்ட மனிதர்கள் எழுதினவங்க எல்லாம் அவங்க ஓனா எழுதல, அவங்க கையினால எழுதப்பட்டிருந்தாலும் இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பிரெத் அவுட் பை காட். அது தேவன் உந்தி, அது தேவ சுவாசம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாஸ்டர் எப்படி சொல்றாரு, மேன்ஸ் வேர்ட் பட் காட்ஸ் பிரெத் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த ஜீவவாதம்னு சொல்றோம். மனிதனுடைய வார்த்தைகள் ஆனால் தேவனுடைய சுவாசம் கலந்து அது ஜீவ வார்த்தையாக நம்ம மத்தியிலே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு அதை நம்ம தீவா பார்க்கல. அந்த பிற்பகுதி வசனங்கள் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதுக்கு பிரயோஜனம்? இது பைபிள் வாசிக்கிறது எனக்கு என்ன ப்ராஃபிட்னா ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்துதல், நீதியை படிப்பிக்குதல். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாட் இஸ் ரைட். வேத வசனத்தை படிப்பது முதலாவது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, எது சரி என்பதை வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வது பாருங்க, கடிந்து கொள்ளுதல், வாட் இஸ் நாட் ரைட். அது எது தப்பு, எது சரி இல்லை. ஃபர்ஸ்ட் எது சரின்னு கற்றுக் கொடுக்குது. 2வது எது சரி இல்லை அப்படின்றதையும் இந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. 3வது சீர்திருத்துதல், how to get right. இப்ப எது சரின்னு கற்றுக் கொடுக்குது, எது சரி இல்லைன்னு கற்றுக் கொடுக்குது. 3வது எது சரியானது என்பதை நாம் எப்படி தெரிந்தெடுப்பது என்பதையும் கற்றுக் கொடுக்குது. 4வது பாருங்க, நீதியை படிப்புக்குதல். அதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, டு ஸ்டே இன் ரைட்டஸ்னஸ். நாம் அந்த கற்றுக்கொண்ட விஷயங்கள்ல நிலைத்திருக்கவும் இந்த வேத வசனங்களை தான் நாம கற்றுக் கொடுக்குது. இந்த 4 முக்கியமான காரியங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இங்க அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏன் பைபிள் படிக்கணும்னா இந்த 4ம் நமக்கு இருப்பதற்காக நாம் வேத வசனத்தை படிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்நாள் முழுவதும் சரியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அப்படித்தானே? நம்ம எல்லாரும் ஒரே நாள்ல சரியாக ஆற்றல் கிடையாது, அல்லது வேதத்தை படிச்சோம்னா இன்னைக்கே மாற ஆற்றல் கிடையாது. ஏன் டெய்லி பைபிள் படிக்கணும் அப்படின்னா, டெய்லி படிக்கும் பொழுது டெய்லி நமக்குள்ள இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. எது சரி, எது சரி இல்லை, எது எப்படி சரியானதை தேர்ந்தெடுப்பது, அது சரியானதை தேர்ந்தெடுத்து எப்படி அதுல நிலைத்திருப்பது, இது எல்லாம் அந்த வேத வசனங்கள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குது. ஒரு மெசேஜ் பைபிள்ல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க, through the word we are put together and shaped up for the task God has for us. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மெசேஜ் என்கிற மொழிபெயர்ப்புல இந்த வேத வசனம் என்ன பண்ணுதுன்னா, நம்மை ஷேப்பாக மாத்துது. நம்ம ஒரு சரி செய்கிறது. எதுக்கு சரி செய்கிறது? தேவன் நமக்கு வைத்த வேலையை செய்வதற்கு இந்த வேத வசனங்கள் நம்மை அதற்கு தகுதி உள்ள ஆளாய் சரி செய்கிறது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இப்ப ஒரு ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம பீரோவில் மடிச்சு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து சூப்பரா அலைன் பண்ணி மடிச்சு வைப்போம். ஏன்? கரெக்டா அந்த இடத்துல போய் செட் ஆகிறதுக்காக அதை அழகா மடிக்கிறோம்ல. இந்த அழகாய் மடிக்கிற வேலையை நம்முடைய கரங்கள் பார்க்குது. அத மாதிரிதான் வேத வசனம் என்ன பண்ணுன்னா, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குணாதிசயத்தை, இப்ப சங்கர் இருக்குன்னா என்ன நான் செய்ய போற வேலைக்கு சரியா என்ன ஃபிட் பண்றதுக்காக என்ன சூப்பரா அது மோல்ட் பண்ணுது, ஷேப் பண்ணுது. அப்படி ஷேப் பண்ணி என்ன கரெக்டான இடத்துல போய் ஃபிட் பண்ணுது. இந்த வேலையை எது பார்க்குது அப்படின்னா, இந்த வேத வசனம் தான் பார்க்குது. நாம் வேதத்தை படிக்கும் பொழுது நாம் எதிர்காலத்திலே செய்ய போகிற வேலைக்கு தகுதி உள்ள நபர்களாய் இந்த வேத வசனம் நம்மை மாற்றுகிறது. இன்னொரு பாஸ்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, வேர்ட் ஆஃப் காட் இட்ஸ் லைக் அ men of God அப்படின்னு சொல்றது. சரி, சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்படுது. வேத வசனம் எவ்வளவு முக்கியமானதுன்னா, அது சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் மாதிரி
வேத வசனம் உங்களோடு கூட இருக்கிறது, நீங்க பைபிள் உங்களோடு கூட வச்சிருக்கிறது, தேவனே உங்களோடு கூட வச்சிருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு போதகர் சொல்றாரு. ஏன்னா இது அவருடைய வார்த்தை தான் இயேசுவா இருந்தாரு. சோ அந்த வார்த்தையை நம்ம வச்சிருக்கோம். அப்ப இயேசுவே நம்மோடு கூட வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரி பைபிள் வச்சுட்டு பேய் வரும்போது தலகாணி பக்கத்துல வச்சுட்டு அப்படி சொல்லப்படல. இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பது அந்த போதகர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக வேத வசனத்தை டெய்லி படிப்போம். இந்த 4 விஷயங்களை நம்மளை மாத்த விடுவோம். நம்ம செய்ய போற எதிர்கால செயல்களுக்கு இந்த வேத வசனங்கள் நம்மை அழகாய் சீரமைக்கட்டும். அந்த இடத்துக்கு நம்ம பொறுத்துக் கொள்வதற்கு இந்த வேத வசனங்கள் மிக மிக முக்கியமா இருக்கும். இந்த டிவோஷன் கேட்டுக்கிட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது டெய்லி பைபிள் படிக்கிற ஹேபிட் இல்லைன்னா இன்னையிலிருந்து அந்த ஹேபிட் வளர்த்துக்குங்க. டெய்லி நம்ம சீரமைத்துக் கொள்ள சீர் பண்ண இந்த வேத வசனங்கள் நமக்கு உதவி செய்யும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.